விஜய் வந்து அதிமுக 3வது இடத்துக்கு கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்களே கூட்டணி வச்சதுனால பின்னடைவை சந்திச்சிட்டோம் திமுகவோட அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி எடுத்து பாக்குறீங்க? அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவங்க கூட்டணி மட்டும் தான் பேசணும். அடுத்த கூட்டணி பத்தி எப்படி பேச முடியும்? காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எப்படி என்ன நிலைமை இருக்கு? தனியா நிக்க தயாரா காங்கிரஸ்? இன்னைக்கு எல்லா கட்சியும் தயாரா நிக்குமா? தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தனியா நிக்க முடியுமா? எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எப்படியாவது விஜய் கூட போயிடலான்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. முடியாம இன்னைக்கு திருப்பி திமுக கூட்டணியில் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுதான் உண்மை. உங்க கூட்டணி மாதிரியவா அதுவும் பேச்சுவார்த்தை நடத்தி முடியாம போன மாதிரி அந்த பொருள் எங்க நாங்க எல்லாம் பேசி முடிச்சிருக்கோமே, எல்லாமே எதுவுமே முடிக்காம இல்லையா? எங்களுடைய கூட்டணி வந்து பொருந்தக்கூடிய கூட்டணி, அது பொருந்தா கூட்டணி. சார், ஒரு கட்டத்துல அதிமுக நீங்க எல்லாருமே விஜய் அந்த கரூர் சம்பவத்துக்கு மாநில அரசு குற்றஞ்சாட்டி சொல்லியிருந்தீங்க, சட்டமன்றத்திலும் பேசியிருந்தீங்க. இப்ப அவங்க கடுமையா விமர்சிக்கிறாங்க, அதிமுக விஜய் கடுமையா விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அதிமுக விமர்சனம் பண்றதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு கவுன்சிலர் கூட ஆகல. இன்னும் விசில வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கி அதெல்லாம் நடக்குமா நாட்டில்? அதெல்லாம் அதுங்க சார், எப்ஸ்டன் ஃபைல்ஸ்ல வந்து மோடி அவர்களுடைய பெயர் வந்திருக்கு. இந்த எப்ஸ்டன் ஃபைல்ஸ்ல பிரதமர் மோடி அவர்களுடைய பெயர் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது சம்பந்தமா வந்து ராகுல் காந்தியும் இதுல நாடாளுமன்றத்தில் பேச முற்பட்டாரு. ராகுல் காந்தி அவரு ஒரு பப்புன் பார்லிமெண்ட்ல அவரு பேசுறதெல்லாம் கருத்துல சொல்ல முடியாது.